பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமீன். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போயிட்டீங்களா? மனசோர்வோட இருக்கீங்களா? வெளியில காண்பிக்கல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கு. என்ன செய்யறது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள சோர்ந்து போயிட்டீங்களா? இந்த சோர்வு எல்லா மனுஷனுமே சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆபிரகாம், மோசே, எலியா இவங்களும் சோர்ந்து தான் போனாங்க. எல்லாருமே இந்த சோர்வை கடந்து தான் போயிருக்காங்க. அதனால யார் என்ன சொன்னா என்ன, யார் உங்களுக்கு விரோதமா எழும்பினா என்ன, நான் இருக்கேன்ல உனக்கு, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். எதுக்கு சோர்ந்து போற? மனிதர்கள் தானே அவங்க, என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி உங்களை பலப்படுத்துறாரு, தைரியப்படுத்துறாரு. உங்களை சோர்ந்து போக அவர் விடவே மாட்டார். ஆமீன். நீங்க இப்ப சோர்ந்து போய் இருக்கிறதுனால தான் உங்களோட பேசிட்டும் இருக்காரு. சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துறாரு. எதை நினைச்சு சோர்ந்து போனீங்களோ அதுல அற்புதம் நடக்கும். எது உங்களுக்கு மனமடிவை உண்டாக்குதோ அதுல ஒரு அற்புதம் நிச்சயமா நடக்கும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உங்க பிள்ளைங்கப்பா சோர்ந்து போய் இருக்காங்க. இன்றைக்கு அவங்கள தைரியப்படுத்தி பலப்படுத்துங்க. அவங்க எதை குறித்து சோர்ந்து போய் இருக்காங்களோ அதுல ஒரு அற்புதம் நடக்கட்டும், மாற்றம் வரட்டும். இன்றைக்கு அவர்களை மகிழ பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.